Hey guys, welcome to NIGHTFURY. நான் ஃபஹீம். இந்த வீடியோல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் பார்க்க போறோம். என்ன ஃபோன்னா Oppo F17 Pro. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் Oppo F17 Pro வரக்கூடிய பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் மேலே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா Oppo F17 Proவோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து Oppo F17 Proன்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸோட டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GBன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த இவங்க வந்து ஐசிசி வேர்ல்ட் கப்போடைய ஸ்பான்சர்னால அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே இது ஓப்போ அண்ட் ஐசிசியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒன்றுமே மென்ஷன் பண்ணல. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேலே பார்த்தீங்கன்னா 4 கீ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ரேப்பர்லேருந்து இந்த பாக்ஸை வெளியே எடுக்கலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஓப்போன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லாமே ஒயிட் கலரில் பிளெயினாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். படாத பாடாயிடுச்சு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்து. பட் நான் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே F17 Pro தான் நம்மளுக்கு தெரியுது. இதை எடுத்து நம்ம இப்போ பக்கத்தில் வச்சிடலாம். இதில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்னதெல்லாம் இருக்குதுன்னா கேட்டலாக்ஸ் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து இதில் ஒரு டிபி கேஸும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி பக்காவாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர்பாட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸோட கிரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்தது இதில் ஒரு 3.5mm ஜாக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னதுன்னா இந்த சார்ஜிங் கேபிளில் ஆக்சென்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஃபோனோட சார்ஜிங் பிரிக் பார்க்கலாம். சார்ஜிங் பிரிக் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இது ஒரு 30W வூக் 4.0 சார்ஜர். இது வந்து நம்ம 4015 mAh பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய பிரிக். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம இந்த ஃபோனோட ரேப்பர்லேருந்து ஃபோனை வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட டிபி கீஸில் ஃபோனை இன்சர்ட் பண்ணி போடலாம். வாவ், இந்த ஃபோன் வந்து சூப்பர் ஸ்லிம்மாக இருக்குது. இப்போ வாங்க இந்த ஃபோனோடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் பட்டன் கீ இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இந்த ஃபோனுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6.4 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து டுவல் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து டுவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஓப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த ஃபோனை பூட் அப் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோன் பூட் அப் ஆயிடுச்சு. இந்த ஃபோனில் வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ஸ்பீடாக இருக்குது, நல்ல குயிக் ரெஸ்பான்ஸும் தருது. இந்த ஃபோனுடைய செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இது என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அப்புறம் இதில் வந்து என்ன UI OS எல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கலர் OS 7.2ல் ரன் ஆகுது. இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8GB RAM வெர்ஷன். இப்போ இந்த ஃபோனில் உள்ள லாக் ஸ்க்ரீன் அண்ட் பாஸ்வேர்டில் உள்ள ஃபீச்சர்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணலாம். ஒரு சேஃப்டி கன்ஃபர்மேஷனுக்கு தான் 2 ஃபிங்கரையும் ஆட் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ரொம்ப குயிக்காக ஆக்சசிபிளாக இருக்குது. 2 ஃபிங்கருமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த ஃபோனில் டார்க் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டார்க் மோடை ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷன் பார் டார்க் மோடில் இருக்குது. ஃபோன் டயலரும் டார்க் மோடில் இருக்குது. கான்டாக்ட்ஸும் டார்க் மோடில் இருக்குது. கேலரியும் டார்க் மோடில் இருக்குது. ஃபோனில் வந்து பிரைட்னஸ் செக் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா MediaTek Helio P95 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர். இப்போ இந்த ஃபோனில் வந்து கேமரா ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், இன்னொரு 2 மெகா பிக்சல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் உள்ள ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 10x ஆப்டிக்கல் ஜூம் வரைக்கும் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பாருங்கள், 10x ஆப்டிக்கல் ஜூமில் பிக்சல்ஸ் பிரேக் ஆகலை. இது வந்து அல்ட்ரா வைட் கேமராவில் எடுத்திருக்கேன். எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கடைசியில் உங்களுக்கு ஸ்லைட் ஷோவாக காமிக்கிறேன். அல்ட்ரா வைட் ஷாட், இது வந்து நார்மல் 1xல எடுக்கிறது. 2x ஜூம், 5x ஜூம், 10x ஜூம். இது வந்து போர்ட்ரேட் ஷாட்டில் எடுக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நைட் மோட் ஷாட்டும் அழகாக வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா
நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. இந்த ரெசல்யூஷன் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.7 அப்பேச்சரில் இருக்குது. அடுத்து வந்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.2 அப்பேச்சரில் இருக்குது. இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க 2 மெகா பிக்சல் கேமரா, இன்னொரு 2 மெகா பிக்சல் கேமரா. இப்போ நான் எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே ஸ்லைட் ஷோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.4 அப்பேச்சரில் இருக்குது. இன்னொரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் கேமராக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணோம்னா ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். இதோ இதே மாதிரி பார்க்க நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு க்ளோசர் லுக் காமிக்கிறேன். எஸ், இதே மாதிரி தான். இந்த செல்ஃபி கேமராவில் எடுத்த செல்ஃபீஸை நான் உங்களுக்கு ஸ்லைடில் காமிக்கிறேன். நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. போர்ட்ரேட் ஷாட், இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.48 மில்லிமீட்டர் தான். ஸோ உங்களுக்கே தெரிய வருது இது ரொம்ப ஸ்லிம்மான ஒரு பில்ட். அடுத்தது இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 164 கிராம்ஸ், 164 கிராம்ஸ். ஸோ நோ டவுட் இது ரொம்ப லைட் வெயிட். இந்த ஃபோனோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் V3 அதாவது வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டார்க் மேட் ஃபினிஷ், இன்னும் வந்து லைட் மேட் ஃபினிஷ். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், இன்னும் 2 சிம் போட்டுக்கலாம். So guys, இவ்வளோ தான் Oppo F17 Pro உடைய அன்பாக்சிங் அண்ட் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், NIGHTFURY சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.